உங்களுக்காக எனக்காக இந்த நாளிலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதனால் சந்தோஷப்படுகிறீர்கள்? அன்றைக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு எப்படி பிதாவுக்கு ஒரு மரியாள் தேவைப்பட்டதோ அப்படியே இன்றைக்கும் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் பாத்திரங்களாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள், தடைகள், நிந்தைகள், அவமானங்கள் அவர்களை நெருக்கினாலும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு பெரிய வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையை தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அது அந்த வார்த்தை மத்தேயுல இல்லை, மார்க்கில் இல்லை. ஆனால் லூக்கா அந்த வார்த்தையை, மரியாள் சொன்ன அந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்காக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நடக்குது. அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். நல்ல கவனிங்க, தேவ தூதர்கள் மரியாளிடத்தில் வந்தான் என்று நம்ம சிடி ஜெயராஜ் ஐயா சொன்னாங்க. நான் சொல்றேன், வந்து தன் ஊழியத்தை முடித்து தேவ விட்டு போய்விட்டான். அதற்கு மரியாள் என்ன சொன்னார்களாம்? தேவதூதனுடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாமும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மரியாள் சொன்ன ஒரு பெரிய வார்த்தை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. நாமளும் அந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்லுங்க பாப்பா. நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்றீங்களா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. திரும்ப சொல்லுவோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு கடவது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் சொன்ன அந்த வார்த்தை பரலோக தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்தது. பரலோக தேவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. இவ்வளவு நாளா நான் காத்திருந்தது, தேடியது, கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மரியாள் என்று சொல்லி அந்த மரியாளை குறித்து பிதாவானவர் பெரிதாய் சந்தோஷப்பட்டார். இன்றைக்கும் இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு மரியாளை போல உள்ள ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பிதாவானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். எவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அநேக கிறிஸ்மஸை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்மஸ் அல்ல. உங்கள் மூலமாக இயேசு யாருக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் இயேசு இருதயத்தில் பிறக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பூமியிலே கிறிஸ்மஸ் ஆக இருக்கிறது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த மிகுந்த சந்தோஷத்திற்கு காரணமாக அன்றைக்கு மரியாள் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே தொடர்வதற்கு நீங்களும் நானும் மரியாளை போல காணப்படுவோமானால் கர்த்தர் அதை குறித்து சந்தோஷப்படுவார். பிதாவாகிய தேவன் அன்றைக்கு மரியாளை குறித்து சந்தோஷப்பட்டது போல உங்களையும் என்னையும் குறித்து சந்தோஷப்பட போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தபடினால்தான் இந்த முழு உலகத்திற்கும் இயேசு கிடைக்க பெற்றார், மன்னிப்பு கிடைக்க பெற்றது. இன்றைக்கும் இயேசு என்றும் இரட்சகர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமுள்ள ராஜகுமாரனாக, தேவாதி தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மரியாளை போல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லலாமா அந்த வார்த்தையை? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. ஏன் மரியாளை வந்து அவ்வளவு தொந்தரவு பண்றான்? மரியாளுடைய ஒவ்வொரு அசைவிலும் இயேசு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். யார் மூலமாகவாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று பிசாசுக்கு தெரிந்தால் அங்கதான் வந்து என்னத்தை உண்டாக்குவான்? தடைய
உண்டாக்குவான். மரியாளுடைய வார்த்தைகள் அன்றைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை லூக்காவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலே மரியாளுடைய வார்த்தைகள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களில் அவைகளை காண முடியவில்லை. அந்த வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது. மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால இயேசு மரியாளை கையில் எடுத்தார். பிதாவாகிய தேவன் மரியாளை கையில் எடுத்தார். இயேசு மரியாள் மூலமா இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மரியாளை ஒரு விசேஷமான பாத்திரமாக கையில் எடுத்தார். இன்றைக்கு உங்கள் மூலமாக இயேசு பிறப்பதற்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் கையில் எடுக்க நான் விரும்புகிறேன். என்னையும் அவர் கையில் எடுக்க நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்கள் மூலமாக இயேசு பிறப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியானால் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். யார் மூலமாகவெல்லாம் இயேசு பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் மறந்துடக்கூடாது. சொல்லுங்க பாப்போம், இதோ நான். இன்னும் சத்தமா, அடிமைன்னா நீங்க ஐயோ அடிமையாயிட்டமே அப்படின்னு சொல்வதற்கு அல்ல. ஆண்டவருக்கு அடிமையானவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளவு மகிமையா மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் 45ஆம் வசனம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து மரியாள் கர்த்தரை துதித்து பாடின வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாய், அவர்களை பாக்கியவதிகளாய், அவர்களை பாக்கியவான்களாய் இந்த உலகத்தில் மாற்றி விடுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மரியாளானாலும், நானானாலும், நீங்களானாலும் அவருடைய வாழ்க்கையை ஏதோ அடிமைத்தனத்திற்குள்ள சிக்க வைக்கிறது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. இன்றைக்கு ஒரு மனுஷன், நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் சினிமாவுக்கு அடிமை இல்லை, நான் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லுகிறானோ, எப்பொழுது சொல்லுகிறாளோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை ஒரு பாக்கியவதியாக, ஒரு பாக்கியவானாக கர்த்தர் மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருனுடைய பெரிய திட்டம் எப்படியாயிலும் உங்களை வேற ஏதாவது ஒண்ணுல என்ன ஆக்கிரணும், அடிமை ஆக்கிரணும். ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இனி எவருக்கும் அடிமை இல்லை, எதற்கும் அடிமை இல்லை, நான் இதோ என் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நல்லா பதிந்து விட வேண்டும். நான் இயேசுவுக்கு அடிமை என்று எப்பொழுது சொல்லுகிறீர்களோ அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் தெரியுமா? ஸ்தோத்திரம். இயேசு உங்கள் மூலமாய் பிறக்க ஆரம்பிப்பார். உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய இருதயத்தில் இயேசு பிறப்பார். உங்கள் மூலமாய் பிறப்பார், உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் பிறப்பார், உங்களுடைய செயல்களின் மூலமாக பிறப்பார். இயேசு அநேகருடைய இருதயத்தில் பிறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு அடிமையாகிறோமோ, இந்த வார்த்தையை அன்னைக்கு அந்த மரியாள் அந்த தாயார் சொல்வதற்கு அவ்வளவு ஈஸியான சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அது எவ்வளவோ, நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் 26 வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அங்கே 27ஆம் வசனத்தில் தேவ தூதன் அனுப்பப்பட்டான். இங்க 38ஆம் வசனத்துல தேவ தூதன் தன் ஊழியத்தை முடித்து விட்டு கடந்து போகிறான். இதுக்கு நடுவில் அந்த மரியாள் அம்மா எவ்வளவோ கடுமையான சூழ்நிலைகள், பாதைகளின் வழியாய் கடந்து போகிறார்கள்.
இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன அந்த மரியாளுடைய வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவோ வலிகள் இருந்தது, எவ்வளவோ அவமானங்கள் இருந்தது. அவங்க இயேசுவை ரொம்ப சந்தோஷத்தோட சுமக்கலை. அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்தபடினால சத்தம் காட்டாமல் அவங்கள விட்டுட்டு போயிடணும்னு பிளான் போட்டிருக்கான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து ஸ்தோத்திரம் யோசேப்போடு பேசினார். எல்லாரும் கல்யாணமாகி கர்ப்பவதியாகி குழந்தை பெறுவதை போல மரியாள் என்ன செய்யலை, குழந்தை பெற்றெடுக்கலை. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா கர்ப்பமானதுனால எவ்வளோ பெரிய அவமானத்தை அவங்க தங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு அவமானம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட அவங்க சொல்கிறாங்க, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அவமானம்னா இன்னைக்கு நீங்கள் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு, இன்னைக்கு நீங்கள் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு காலதாமதப்படுத்துவதற்கும் வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கும் காரணம் என்ன? அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு அது அவமானமாக இருக்க, எனக்கு அது கொஞ்சம் வெக்கமாக இருக்க, நான் அவங்கள்ட்ட போய் இயேசுவை எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு சாதாரணமான ஒரு வெட்கத்தை, சாதாரணமான ஒரு காரியத்தை பெரிய அவமானமாக நினச்சிக்கிட்டு இயேசுவை பெற்றெடுக்க மாட்டோம், இயேசுவை அறிவிக்க மாட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு மரியாள் இயேசுவை தன் வாழ்க்கையில் பெற்றெடுப்பதற்கு எவ்வளவோ கடுமையான நிந்தை அவமானத்தை தன் வாழ்க்கையில் சகிக்க வேண்டியிருந்தது. அவங்க கொஞ்சம் திணறுதாங்க, அவங்க கொஞ்சம் திண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவ தூதன் அவளை நோக்கி, 30ஆம் வசனம், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. அப்படின்னா மரியாளம்மா என்ன பண்ணியிருக்காங்க? பயந்துருக்காங்க. ஸ்தோத்திரம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அந்த வசனத்தை கேட்கும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும்போது மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு முழு உலகமும் சந்தோஷப்படுது. நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் சொன்னால் நம்ம எல்லாம் இயேசு பிறக்க போகிறான்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் மரியாள் அம்மாவுக்கு இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? என்னது, நான் கர்ப்பவதி ஆக போகிறேனா, நான் ஒரு குழந்தையை பிறக்க போகிறேனா, எப்படி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. தேவதூதன் சொல்றார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோவின் குடும்பத்தார் என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இப்படிலாம் நல்ல காரியம் சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் காதில் ஏறவே இல்லை. அந்த அம்மா அடுத்த ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை தேவதூதன் அடிச்சு விடுறாரு, பயங்கரமான தீர்க்க தரிசனத்தெல்லாம். அதில் ஒன்றை கூட அந்த அம்மாவால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ஐயா, இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்தமாக சொல்கிறீங்களே, நிறைய தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் எப்படி ஆகும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலை. என் மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் நான் விரும்புகிறேன், ஆனால் எப்படி ஆகும்? எனக்கு பேச தெரியாதே, அது எப்படி நடக்கும்? எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாதே, அது அப்படி எப்படி ஆகும் என்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்புமானால் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு, சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இயேசு உங்கள் மூலமாய் மற்ற இருதயங்களிலே பிறப்பதற்கு உங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் எண்ணுவார். அல்லேலூயா. தேவன் அப்படி உங்களை எண்ணுவதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை மரியாள் அம்மா சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையில் அவங்க சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அது ரொம்ப ஸ்தோத்திரம், பயங்கரமான ஒரு வார்த்தை, ஒரு பெரிய வார்த்தை, அவ்வளவு லேசாக யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல இயேசு எப்படி பிறப்பாரு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அந்த தேவதூதன் சொல்கிறான் பாருங்க, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தீர்க்க தரிசனத்தின் மேலே தீர்க்க தரிசனம், வாக்குத்தத்தத்தின் மேலே வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தையா சொல்றீங்க, என்னால் விளங்கி கொள்ள முடியல, என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லுங்க, இதோ நான்
ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு போவீங்கன்னா உங்க வாழ்க்கையின் மூலமாக இயேசு பிறக்க ஆரம்பிப்பார். அநேகருடைய இருதயங்களிலே இயேசு பிறக்க ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கையின் மூலமாக அநேகருடைய இருதயத்தில் இயேசு பிறப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி மரியாள் ஒரு பாக்கியவதியாய் மாறினார்களோ அப்படியே நீங்களும் பாக்கியவதியாய் மாறுவீர்கள். நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். உங்கள் மூலமாக இயேசு இந்த உலகத்தில் அநேகருடைய இருதயத்தில் பிறப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பிறக்க விரும்புகிறேன். உன் வயிற்றில் நான் பிறக்க விரும்புகிறேன். உங்கள் மூலமாக நான் அநேகருடைய இருதயத்தில் பிறக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தருவாயா என்று ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் மரியாதை போல எப்படி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எவ்வளவாய் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவாய் கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவார். அவ்வளவாய் நம் மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களிலே பிறப்பார். அவ்வளவாய் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் இந்த பூமியிலே மகிமைப்படும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, அந்த மரியாதை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க அங்க வாசிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நல்லா போயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன். எவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்லுவார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமா? ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா? கூடாது என்ற காரியங்கள் எல்லாம் கைகூடி வர வேண்டுமா? நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. இது ஒரு பெரிய வார்த்தை. ஸ்தோத்திரம். எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் என்ன நிந்தித்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் என்ன மோசமா பேசினாலும் பரவாயில்ல, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. எனக்கு அதை பத்தி தெரியாது, எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். நான் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மூலமாக இயேசுவின் அன்பு இந்த உலகத்திற்கு கடந்து போவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே விலையேற பெற்ற இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இங்கே நாங்கள் அருமையான பிரதர் பொன்ராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஊழியத்தின் நாட்களில் ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து ஊழிய பயிற்சி எடுத்தது. இன்றைக்கு அந்த குழுவில் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கணும். அந்த குரூப்பில் ஒரு செய்தி போட்டிருந்தார். ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். ட்ராக்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க கீழப்பழுவூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அந்த ட்ராக்ஸை கொடுக்கறதுக்கு போனாங்களாம். சென்னையிலேருந்து வந்த ஊழியக்காரரும் இந்த எங்கள் கூட அரியலூரில் இருந்தவரும், ஆமாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து பார்க்குறாங்க. எல்லாருமே அதை நிராகரிக்கிறாங்க, முகத்தில் அடிக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப சோர்ந்து போய் சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு கூட ட்ராக்ஸை கொடுத்து சுவிசேஷம் சொல்ல முடியாத நிலைமையில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் போய் சாயங்காலம் என்ன செஞ்சுருக்காங்களாம், உட்காந்தாங்களாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் சாயங்காலம் உட்காந்துருக்கும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவருக்கும் ட்ராக்ஸை கொடுத்து ஏசோ பற்றி சொல்கிறாங்க. ஐயோ சும்மா இருங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு அவரும் என்ன செய்கிறாராம், அந்த இதை நிராகரி. இன்றைக்கி நான் என்ன நினைப்பில் நாங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை நீர் அங்கீகரிக்கவே இல்லையா? எவ்வளவு அவமானம், எவ்வளவு வெட்கம், இயேசு பற்றி எவ்வளவோ சொல்கிறோம், ஒரு பலனும் இல்லையே.
எனக்கு ஒரு ஆத்துமா கூட இல்லையே, ஒருத்தர் கூட அன்பா சொல்லலையே. ஸ்தோத்திரம். ரொம்ப வருத்தத்தோட மனவேதனையோட ஸ்தோத்திரம் அந்த ஆள்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஆளே சொன்னாராம், உங்களுக்கு வேணா அந்த அங்கே போய் போங்க, ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு உங்கள் வேதக்கார் தான், அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல போயிருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு குடும்பமாக ஏதோ ஒரு தேவையோடு இருந்திருக்காங்க, ஒரு பிரச்சனையோ ஒரு காரியத்தோடு இருந்திருக்காங்க குடும்பமாக. ஆரோக்கியசாமி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக வீட்டு. இப்போ இவங்க போன உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இவங்க அங்கே சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க அன்றைக்கு இயேசுவை தன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக என்ன பண்ணுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறாங்க. காலையிலிருந்து ஒரு ஆத்மா கூட அவங்க மூலமாக சுவிசேஷத்தை கேட்கல, ட்ராக்ஸை வாங்கலை, நல்ல வார்த்தை சொல்லி படிக்கலை. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய நிந்தை அவமானத்துக்கு அவங்க மத்தியானமே என்ன பண்ணியிருக்கணும், வீட்டுக்கு திரும்பி இருக்கணும். அல்லது சாயங்காலமாவது என்ன பண்ணியிருக்கணும், வீட்டுக்கு திரும்பி இருக்கணும். அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் சாயங்காலம் சோர்வாக உட்காந்தாலும் அங்கேயும் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆளுக்கு சொல்லும்போது அவர் தான் காட்டிக்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அங்கே போங்க அப்படின்னு அங்கே போய் அந்த குடும்பத்துக்கு சொன்னால் அந்த குடும்பத்தில் அன்றைக்கு அவ்வளவு பேரும் தங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபித்து அன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை அறியலை, சர்ச்சுக்கு போகலை, பைபிள் படிக்கலை, ஸ்தோத்திரம். ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஜபம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இவங்க அரியலூர்லேருந்து கீழப்பள்ளூரில் போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருந்திருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கி அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒருத்தரை பாஸ்டராக எழுப்பி அநேக திருச்சபைகளை கட்டி எழுப்ப நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இன்றைக்கு அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை எழுப்பியிருக்கிறார். அவர் பெயர் யோவான். அன்னைக்கு காலையிலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நிந்த, அவமானம், வெட்கம், ஒரு பலனும் இல்லை. ஸ்தோத்திரம். அறுவடை இல்லை. இது எப்படி நடக்கும், நம்ம இன்னைக்கு வந்தது வீணா. ஸ்தோத்திரம். ஆனாலும் அன்னைக்கு சாயங்காலம் சோர்வோடு கூட அவங்க சொன்ன வார்த்தை, எது நடந்தாலும் இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன வார்த்தை அவர்களுக்கு ஒரே ஒரு குடும்பத்தை சாயங்காலம் கொடுத்தது, ஒரு குடும்பத்தில் இயேசுவை பிறக்க வைத்தது. இன்னைக்கு அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை எழுப்பி அநேக குடும்பங்களுக்குள்ளே இயேசு பிறப்பதற்கு காரணமாக மாற்றி அமைத்திருக்கிறார். எத்தனையோ பேச்சுகள் நமக்கு விரோதமாக பேசப்படலாம். அன்றைக்கு மரியாளை பார்த்து பேசாத பேச்சையா இன்னைக்கு இயேசுவை அறிவிக்கும் போது உங்களை பார்த்து பேசிவிட போகிறார்கள். நிந்தைகளையும் அவமானங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருப்போமானால் இயேசுவை மற்ற இருதயங்களிலே பிறக்க செய்ய முடியாது. நீங்க யார் நம்மளை என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க நினைச்சீங்கன்னா அவங்க தப்பா தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. யார் நினைச்சா என்ன நினைக்காட்டான நான் இயேசுவை சொல்லுவேன்னு சொல்லி பாருங்க, அவங்க ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து கையேந்து நிற்கும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார். அவங்க உங்கள்கிட்ட வந்து அந்த இயேசு நல்லவர் என்று சொல்லும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். இயேசுவுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், இயேசுவுக்காக தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தவர்கள் பாக்கியவதிகளாய் காணப்பட்டிருக்கிறார்கள், பாக்கியவான்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க வாழ்க்கையில உங்களை பாக்கியவதிகளாய் மாற்றும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க வாழ்க்கையில உங்களை பாக்கியவான்களாக மாற்றும். அன்னைக்கு சாதாரணமான ஒரு நிந்தை இல்லை மரியாளம்மாவுக்கு, அன்னைக்கு சாதாரணமான ஒரு அழுத்தம் அல்ல, கடுமையான நெருக்கடி, மோசமான வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில. நீ எல்லாம் வந்து சொல்ல வந்துட்டியா, நீ எல்லாம் பேச வந்துட்டியா, உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று சொல்லும் அளவுக்கு, மடக்கும் அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடந்திருந்தது. மரியாளை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் மரியாளை அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படல. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, என்ன வேணா நடக்கட்டும், நான் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன வேணா பேசட்டும், இயேசு என் மூலமாய் பிறப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம். ரொம்ப ஓவரா போய் அவங்கள தெய்வமா கும்பிடுற அளவுக்கு இன்னைக்கு பெருங்கூட்டம் வந்துச்சு. எஸ், உங்க மூலமா யாருடைய இருதயத்தில் இயேசு பிறக்கிறாரோ அவங்கெல்லாம் உங்களை தெய்வமா பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஒரு நாளும் என்ன ஆயிடக்கூடாது, கொஞ்சம் ஊழியம் செஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஆத்துமாதாயம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க அநேகருடைய பார்வைக்கு தேவ தூதரை போல இருப்பீங்க. ஏன், ஒரு படி மேலே போய் தேவனாவே இருப்பீங்க. இங்கே ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், பயங்கர கூட்டம். ஒரு பிள்ளை என் விரல தொடுவா, அவளுக்கு ஒரு ஆசை,
பாஸ்ட் விரல தொட்டுட்டா பெரிய அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்? நம்ம இயேசு அநேகருடைய இருதயத்தில் பெற்றெடுக்க பண்ண கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அநேகர் இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் பாக்கியவதி என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருவார்? உயர்த்துவார். ஆனால் என்னைக்குமே நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது? இயேசு ஆயிடக்கூடாது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். இதோ நான் ஆண்டவருக்கு. ஆமாம், உங்கள் சத்தம் எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களை பாக்கியவதிகளாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையை ஸ்தோத்திரம் அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறாங்க. அது 47ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வரும். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்த நன்மையை அவங்களால சொல்லி முடியாத அளவுக்கு கர்த்தர் மரியாளை உயர்த்தி கனப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். காரணம், அவர்கள் இயேசுவை பெற்றெடுக்கிற ஒரு ஊழியத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கும் இயேசுவை அநேக இருதயங்களிலே பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை உங்க கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மரியாள் பெற்ற அதே பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கிறார். மரியாளை போல நீங்களும் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு, மரியாளை போல நீங்களும் அடுத்தவங்களுடைய இருதயத்தில் இயேசுவை பிறக்க செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த 2025 வருஷம் தர்றார். இன்னும் எவ்வளவு காலமோ நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிற வார்த்தையை ஓங்கி சொல்லுகிறவர்களாக, உறக்க சொல்லுகிறவர்களாக, செயலிலே அதை காட்டுகிறவர்களாக இருப்பீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். மரியாளை போல ஆசீர்வதிப்பார். மரியாளுக்கு எத்தனை பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இயேசுவை பெற்றெடுத்த அந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக மரியாள் காணப்பட்டார்கள். அதுக்கு காரணம் அவங்க சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க சொல்ல இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க ரியலைஸ் பண்ண ஸ்தோத்திரம், ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காரியாய் மாறுவீர்கள். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாறுவீர்கள். என்ன பாஸ்டர் செய்யணும்? ஆத்தும ஆதாயம் செய்யணும். இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும், இயேசுவை அறிவித்து கொண்டே இருக்கணும். நீங்க சொல்வதனால இயேசு அநேகருடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். உங்க வார்த்தையில மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலையும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இதை செய்கிறவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யாராவது நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் உங்கள் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண கேட்டால் என்ன சொல்லணும்? இன்னும் கொஞ்சம் மெல்லமாக சொல்கிறேங்க, யாருக்கும் கேட்டுற போது. ஐயோ இவ்வளோ சத்தமாக சொல்லாதீங்க, மெல்ல, ரொம்ப மெல்ல சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Of praise, casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.